Hello friends, welcome to Easy Cook Samaiyal. Today recipe கத்திரிக்காய் சட்னி. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணிக்கலாம். தோசை இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷனுங்க. அதே மாதிரி ரைஸோட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அது மாதிரி கொஞ்சோண்டு புளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நம்ம தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து கட் பண்ணி கத்திரிக்காய் அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு கத்திரிக்காவை 8 பீஸாக கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாமே வந்து வறுத்தெடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் அதே மாதிரி அதே அளவில் உளுத்தம் பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வர டைமில் நம்ம ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது ஒரு கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆனாலே போதுங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா சூடார வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கல. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு. இன்னொரு வாட்டி கூட நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தாளிப்பு சட்னியிலேயே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த கத்திரிக்காய் சட்னி இருந்ததுங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட கத்திரிக்காய் சட்னி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் மனசு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.